ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் அல்லிக்கேணி, அதாவது திருவல்லிக்கேணி, சென்னையில் அமைந்திருக்கும் திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் எல்லம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சென்னை திருவல்லிக்கேணி சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் தெருவில் அமைந்திருக்கின்ற எல்லம்மன் கோவில் 300 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பகுதியில் மிகவும் புகழ்வாய்ந்த கோயிலாகும். திருவல்லிக்கேணியின் எல்லை தெய்வமாக இருந்து மக்களை காத்து ரட்சிக்கின்றார் இந்த எல்லையம்மன். இந்த திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெருந்திரளாக பக்தர்கள் வந்து அன்னையை தரிசனம் செய்கின்றார்கள். கருவறையில் எல்லம்மன் தன் 4 திருக்கரங்களில் வலது கீழ்கரத்தில் சூலமும், வலது மேற்கரத்தில் கட்கமும், இடது மேற்கரத்தில் நாகத்துடன் கூடிய டமருகமும், இடது கீழ்கரத்தில் கபாலமும் தாங்கி இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து அருளாட்சி புரிகின்றாள் இந்த அன்னை. கருணையே வடிவான எல்லம்மனுக்கு தினம் 108 சுற்று வீதம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பிரதட்சணம் செய்து வர திருமணத் தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைகின்றது. தீராத நோய்கள் எல்லாம் தீருகின்றன. மழை செல்வம் உண்டாகின்றது. இங்கு சர்க்கரை காப்பு மிகவும் விசேஷம். சர்க்கரையும் நெய்யும் கலந்து அம்மன் திருவுருவில் காப்பாக சாற்றி பழங்களால் அலங்காரம் செய்கின்றார்கள். இந்த வேண்டுதலால் உடல் உபாதைகள் நீங்கி வாழ்வில் எல்லா தடைகளும் உடைந்து ஆனந்த வாழ்வு கிட்டுகின்றது. சர்க்கரை நோய் தீரவும் இந்த வேண்டுதல் பக்தர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கின்றது. தங்களின் வேண்டுதல் நிறைவேறியவுடன் புத்தாடையை அன்னைக்கு காணிக்கையாக அளிக்கின்றார்கள். இதனால் தினம் தினம் புத்தாடையில் திகழ்கின்றாள் எல்லம்மன். இந்த திருக்கோவிலில் ஆஞ்சநேயர், சக்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தேவசேனாவுடன் கூடிய சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி அம்பாள், சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள் ஆகியோரும் அருள் புரிகின்றார்கள். ஆண்டு முழுவதும் இந்த திருக்கோயிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், பூச்சொரிதல், ஆடி மாதம் 13 தினங்கள் பிரம்மோற்சவம், ஆவணி மிருகசேஷ நட்சத்திரத்தில் 108 கலசாபிஷேகம் மற்றும் 108 திருவிளக்கு பூஜை, புரட்டாசி நவராத்திரி விழா, மார்கழி விடியற்காலை சிறப்பு பூஜை, தைப்பொங்கல், மாசிமகம், பங்குனி உத்திரம், பஞ்சமூர்த்திகள் விழா என ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் இந்த திருக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றன. அன்னை தன் அருட்கடாட்சத்தில் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவதால் அன்னையின் அருளை பெற பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த ஆலயத்துக்கு வருகின்றார்கள். ஆகையால் நாமும் இந்த அம்மனை தரிசித்து அவளின் அருளை பெற வேண்டி இந்த உரையை தோடு முடித்து நாளை மிக முக்கியமான தாம்பரம் கருமாரி அம்மன் சக்தி பீடத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா